அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரே கோடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரே கோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையான கோடு தான். லாஸ்ட்டில் நம்ம பிசிடி கோடு பற்றி பார்த்தோம். அப்போது ஒரு டெசிமல் நம்பரை எப்படி பைனரியில் கோட் பண்ணுறது, அதுதான் பிசிடி கோடு. இப்போ இதில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிரே கோட். ஸோ இந்த கிரே கோட் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து வேல்யூ வந்து போடும். அதாவது கண்டினியூஸாக வந்து இப்போ ஒரு அனலாக் வேல்யூ எடுத்துக்கோங்க, கண்டினியூஸாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு என்ன வேணும்னா ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு போகும்போது கண்டினியூ ஆகணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் என்ன ஆகும்னா கண்டினியூஸாக நமக்கு வரணும்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கிரே கோட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து கம்யூனிகேஷன்லாம் வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த கிரே கோடை வந்து பார்த்திங்கன்னா கே மேப்பில் கூட யூஸ் பண்ணுறோம். ஸோ கார்னாக் மேப்பில் கூட யூஸ் பண்ணுறோம். அப்போது இந்த கிரே கோட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு போகிறீங்க. அதாவது நெக்ஸ்ட் 7 to 8 போகிறீங்க, அல்லது 8 to 9 போகிறீங்க, அல்லது 10 to 11 போகிறீங்க. இப்போ ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு போகும்போது இப்போ நான் டெசிமலில் உங்களுக்கு சொன்னேன். அப்போ அந்த டெசிமலுக்கான பைனரி இருக்கும். அந்த பைனரி அந்த கோட் குரூப்பில் அந்த கோடில் ஃபார் எக்ஸாம்பிள் பைனரி எடுத்துப்போம். இப்போ 7க்கான பைனரி இருக்கும். அதே போல் 7க்கு அப்புறம் 8 நான் மூவ் ஆகிறேன், 8க்கான பைனரி இருக்கும். அப்போ 7லேருந்து 8க்கு நான் மூவ் பண்ணும்போது அந்த கிரே கோடில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு பிட்டு தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும். ஸோ இப்படி சேஞ்ச் ஆகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கிரே கோட். ஸோ அதான் உங்களுக்கு டெஃபினேஷனாக கொடுத்துருக்கேன். ஒன்லி ஒன் பிட் இன் த கோட் குரூப் changes when going from one number to next number. ஸோ உங்களுக்கு அதை எழுதி காட்டுறோம் பாருங்க. இப்போது ஸோ சேம் நம்ம டெசிமல் நம்பரை எடுத்துப்போம். டெசிமல் இப்போ இதுக்கான கிரே கோட் நான் உங்களுக்கு பக்கத்தில் எழுதுகிறேன். கிரே கோட் இப்போது ஃபஸ்ட்டு 0 எடுத்துப்போம். ஸோ இந்த கிரே கோடை இப்போ 0லேருந்து நம்ம 7 வரை எழுதலாம். 0லேருந்து நம்ம 7 வரை எழுதலாம். அப்போ 0 to 7 எழுதுறதுக்கு நமக்கு பைனரியில் வந்து பார்த்திங்கன்னா 3 பிட்ஸ் போதும். அதனால் 3 பிட்ஸில் நான் உங்களுக்கு கோட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 எடுத்துப்போம். 0 1 2 3 4 5 6 7. ஸோ இது மட்டும் நான் உங்களுக்கு கிரே கோடில் எழுதி காட்டுறேன். இப்போது நமக்கு வந்து 0 to 7னா 3 பிட்ஸ் போதும் நமக்கு பைனரியில். ஸோ 0க்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பைனரியில் என்ன வேல்யூ வருமோ அதே தான் வரும், 0 0 0. இப்போ 0லேருந்து நான் 1 மூவ் ஆகிறேன். ஸோ அப்போ என்ன ஆகுனா இந்த இதுதான் கோடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோட் குரூப்பில் ஒரு பிட்டு தான் மாறி இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 0 0 1. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே வரும்போது இப்போ பாருங்கள் 3 பிட் இருக்குது. ஸோ மேபி நம்ம இதுக்கு வந்து வேணால் ஒரு பேர் வச்சுப்போம். இது வந்து G0, ஏன்னா கிரே கோடுனால G0 G1 G2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம புரியறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1 நான் மூவ் ஆகும்போது G1 அண்ட் G2 வந்து சேஞ்ச் ஆகலை. 0ன்றது 0வே தான் இருக்குது. ஆனால் G0 மட்டும் என்ன இருக்குது, 0லேருந்து 1 வந்து நமக்கு மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு பிட் மட்டும் தான் நமக்கு வேரி ஆகணும். அப்படி வேரி ஆகக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா கிரே கோட். அப்போ 2 எப்படி எழுதலாம், 0 1 1. ஸோ 0 1 0 வராது. ஏன்னா நமக்கு பைனரியில் என்ன வரும், 0 1 0 வரும். ஸோ ஏன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே கூட பைனரியில் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறதுக்காக தான் இங்கே பைனரி. இப்போ 0க்கான பைனரி 3 பிட்ஸில் 0 0 0 0 0 1 0 1 0. இது 2க்கான பைனரி 0 1 0. ஆனால் கிரே கோடில் பாருங்கள் 0 1 1. ஸோ ஏன் அப்படி போட்டிருக்குன்னா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து G0 அப்படியே இருக்குது, ஆனால் G1 மட்டும்தான் மாறி இருக்குது. அப்போது 1லேருந்து 2க்கு வரும்போது ஸோ ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகுறீங்க. அதாவது டெசிமல் 1லேருந்து டெசிமல் 2க்கு நான் மூவ் ஆகும்போது அதனுடைய கோடு, அந்த கோட் குரூப், இதான் கோட் குரூப்னு சொல்லுங்கள். இந்த கோட் குரூப்பில் பாருங்கள் G2 மாறல, G1 மாறி இருக்குது, G0 மாறல. அப்போ G0ம் G2ம் மாறல. அப்போ ஒரு பிட்டு மட்டும் தான் வேரி ஆகிருக்கணும். அந்த மாதிரி வேரி ஆகிறது தான் கிரே கோட். அப்போ 3 என்ன வரும், 3 வந்து பார்த்திங்கன்னா 0 1 0. ஸோ திரும்ப பாருங்கள் இந்த இடத்துல G0 மட்டும் மாறி இருக்குது, இது ரெண்டும் மாறல. இது எழுதிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் எழுதுறது உங்களுக்கு ஈஸி. ஸோ 4 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த G2 மாறும், G2 மாறும், இது ரெண்டும் மாறாது, 1 0. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு என்ன வரும், திரும்ப இது மாறாது, ஆனால் இது ரெண்டு மாறும், 1 1 5க்கு. 6க்கு என்ன வரும், 1
01 7க்கு 1 0 0. ஸோ இது எப்படி போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கவனிங்க. ஃபஸ்ட்டு 3 உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது இதுவரையும் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள். நீங்கள் 3லேருந்து 4க்கு வரும்போது இந்த G2 மட்டும் மாறி இருக்குது. ஆனால் இந்த 2 பிட் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ அப்போ இதனுடைய மிரர் தான் இங்கே வந்துருக்குது. இப்போ நான் கோடு போட்டிருக்க இடத்துல ஒரு மிரர் வச்சிங்கன்னா இந்த G0ம் G1ம் அப்படியே மிரராக இங்கே வந்திருக்கும். அதே போல் இது எங்கே வந்திருக்கும், இங்கே வந்திருக்கும். அதே போல் இது எங்கே வந்திருக்கும், இங்கே வந்திருக்கும். அதே போல் இது எங்கே வந்திருக்கும், இங்கே வந்திருக்கும். ஸோ இந்த G2வை தவிர இப்போது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 4 பிட்டில் G2 0, செகண்டில் இருக்கக்கூடிய 4 பிட்டில் G2 1. ஸோ மற்றதெல்லாம் மிரர் இமேஜாக வந்திருக்கும். அதனால தான் இந்த கிரே கோடுக்கு இன்னொரு பேர் மிரர் கோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு பேர் என்ன, மிரர் கோட். மிரர் கோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பைனரி எனவே உங்களுக்கு தெரியும். ஸோ 3க்கான பைனரி 0 1 1, 4 1 0 0, 5 1 0 1, 6 1 1 0, 7க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 1 1. ஆனால் பைனரி வேல்யூ வேறு, கிரே கோடுன்றது வேறு. ஸோ இதே போல் நீங்கள் இதுக்கப்புறமா எழுதலாம். ஸோ இதுக்கப்புறம் வேணால் 8 9 10 11 உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது எப்படி உங்களுக்கு வரும்னா, ஸோ அதே போல் தான் ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸோ இப்போ நீங்கள் 8க்கு மேலே போனாவே 4 பிட்டில் ரெப்ரசென்ட் பண்ணணும். 3 பிட் நமக்கு பத்தாது. அப்போ 4 பிட்டில் பண்ணும்போது G3ன்றது எக்ஸ்ட்ரா ஒன்று வரும். அப்போ 0 0 0 0, இது 0வாக தான் இருக்கும். ஸோ 7 வரையும் நான் 4 பிட் எழுதிட்டேன். இங்கே பைனரியில் நமக்கு 0 வரும். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது அதே மாதிரி நான் இங்கே ஒரு மிரர் வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு மிரர் வைக்கிறேன் நான். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த பிட்டு மாறி இருக்கும். எது, G3 பிட் மாறி இருக்கும். அப்போ இதை நான் 1 போட்டுக்கணும். மற்றதெல்லாம் சேம் தான். அப்போ இதனுடைய மிரர் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். 1 0 0, 9க்கு வந்து 1 1 0 1, அதாவது இது இங்கே வரும், திரும்ப இது இங்கே வரும். நெக்ஸ்ட்டு 10க்கு வந்து 1 1 1, 11க்கு வந்து 1 1 1 0, திரும்ப 12க்கு என்ன வரும், திரும்ப அந்த 1 அப்படியே தான் இருக்கும். இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே வரும். எங்கே இருக்கிறது, இந்த 0 1 0 வரும். ஸோ வேணா உங்களுக்கு பக்கத்தில் எழுதி காட்டுறேன். ஸோ இப்போ இது முடிச்சிடலாம். பைனரி பார்த்திங்கன்னா இது 8க்கு வந்து 1 0 0, 9 1 0 0 1, 10 1 0 1 0, 11 வந்து பார்த்திங்கன்னா 1 0 1 1. ஸோ இப்போ நம்ம இதே போல் பக்கத்தில் 12 13 14 15 நம்ம பைனரி நமக்கு தெரியும். 12க்கு வந்து 1 1 0 0, 13 1 1 0 1, 14 1 1 1 0 1 1 1 1 15. இப்போ பாருங்கள். ஸோ எப்படி நான் 8 எழுதுனேன், இந்த G3 பிட் மட்டும் மாறிடுச்சு, மற்ற பிட்லாம் மாறல. அப்போது 7க்கு வந்து 1 0 0 வந்திருக்கு. ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அப்படியே இங்கே ஒரு மிரர் வச்சா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே போல் தான். ஸோ இங்கே 1 0 1 1 1, நெக்ஸ்ட் 1 1 0. ஸோ 12க்கு அதே தான். G3 பிட் உங்களுக்கு மாறாது, 1 தான் வரும். ஸோ இப்போ எது வரைக்கும் ரிஃப்ளெக்ட், இது வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இப்போ இது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ 0 1 0 0 1 0. அப்போ 13க்கு என்ன வரும், 0 1 1. நெக்ஸ்ட்டு 14க்கு என்ன வரும், 0 0 1. 15க்கு என்ன வரும், 1 0 0 0. ஸோ இதே போல் நீங்கள் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது 5 பிட்ஸ் வரும், அடுத்தது 6 பிட்ஸ் வரும். அப்போ இங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷன் வச்சிங்கன்னா போதும், இங்கே ஒரு மிரர் வச்சிங்கன்னா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் கீழே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிரே கோட். ஸோ அப்போ கிரே கோட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு நீங்கள் மூவ் ஆகுறீங்க, அதாவது இன்க்ரிமெண்ட் ஆகுறீங்க. அப்படி இன்க்ரிமெண்ட் ஆகும்போது அதனுடைய பைனரியில், அதாவது அதனுடைய கோட் குரூப்பில் ஒரே ஒரு பிட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கணும். அப்படி சேஞ்ச் ஆகிருக்கிற கோட் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரே கோட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம அடுத்த ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.